ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஈரான் இப்போ உண்மையிலே எதுவுமே இல்லாமல் ஒரு தனிமையில் நின்றுருக்காங்களான்றது இப்போ சோஷியல் மீடியா முழுக்க நேற்றுலேருந்து அந்த ஒரு பேச்சு தான் பேசப்பட்டிருக்கு. உண்மையிலே சொல்ல போகணும் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஈரான் தனிமைப்பட்டிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னாக்கா அமெரிக்கா இஸ்ரேல் செஞ்ச சுழற்சியில் இப்போ ஈரான் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் விரிச்ச வலையில் ஈரான் ஈஸியாக போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா இஸ்ரேல் பிளான் பை பிளானாக வந்துட்டு ஒரு நாள் இதை அடிக்கணும், ரெண்டாவது நாள் இதை வந்துட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல மாதங்களாக வந்துட்டு பிளான் பண்ணி ஒன் பை ஒன்னாக அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ஈரானுக்கு. பட் ஈரான் அப்படி ஒரு பிளானிங்கோட பண்ணாங்களா? இவங்க தாக்கிட்டாங்க, பதில் தாக்குதல் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை தாண்டி இந்த ஒரு வார் இப்போதைக்கு சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ யார் இதுல வெற்றி, யார் இதுல தோல்வி அப்படின்றது பார்க்கும்போது தோல்வி என்னமோ ஈரானுக்கு தான், பட் சேதம் என்னமோ இஸ்ரேலுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு கம்பேர் டு ஈரானை விட. ஸோ கண்டிப்பா இஸ்ரேலுக்கு வந்துட்டு அதிகமான ஒரு பாதிப்புகள் அப்படின்றது இந்த ஒரு போர்ல ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களோட மொத்த போர்ட்டுமே முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈரான் தாக்கி தரமட்டமா இருக்கு. லிட்டரலி ஒரு லிட்டில் காசா மாதிரி இருக்கு அப்படின்றது, அழிவு அப்படின்றது இஸ்ரேல் அதிகம். பட் போர்ல ஈரான் தோத்தது தான் உண்மை அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அண்டை நாடுகள், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மற்ற நாடுகள் யாருமே ஈரானுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணல. ஸோ ஈரானுக்கு தேவையான விஷயங்களை எதுவுமே பண்ணல. பட் இது வரைக்கும் கடந்த 13 நாளாவே வந்துட்டு அமெரிக்கா கூடவுமே இஸ்ரேல் கூடவுமே தனியும் ஒரு நாடா ஈரான் தான் வந்துட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்கன்றது ஆப்வியஸ்லி எல்லாரும் தெரிஞ்சுதான், அதுதான் உண்மை. பட் அந்த ஒரு அவ்வளோ பெரிய போர்லையுமே 13 நாள் தாக்குப்பிடிச்சி பண்ணதே ஒரு பெரிய விஷயம் தான் என் சைட்லேருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம். பட் ஏன் இந்த ஒரு ஈரான் இவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்றது ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த ஒரு காரணத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்காவில் இருக்க டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு, இப்போ ஒரே புலம்பிக்கிட்டு இருக்காரு, இந்த இஸ்ரேல் பையன் வந்து என் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஏன்னாக்கா ஈரான் விசஸ் இஸ்ரேல் வாரம் வந்துட்டு ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரெண்டு நாடுமே வந்தது, இஸ்ரேலும் ஈரானும். இப்போ ஈரான் அமைதியாக இருந்தாலும் இஸ்ரேல் வந்துட்டு கண்டினியூஸாக ஈரானை தாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா நாளையும் பேசப்படுது. ஸோ இதை வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு அவரோட கண்டனத்தை தெரிவிச்சார். என்ன அப்படின்னாக்கா, இஸ்ரேல் வந்துட்டு இதுக்கப்புறமா ஈரானை தாக்கக்கூடாது, நாங்கள் சொல்லியுமே வந்துட்டு இந்த சீஸ் ஃபயரை மீறி இருக்காங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உடனே வந்துட்டு அவங்களோட எல்லா ஏர்கிராஃப்ட்ஸுமே திரும்பி இஸ்ரேலுக்கு வந்துட்டு கொண்டு வர சொல்லி ஈரான்ல இருந்து அப்படின்ற ஒரு விஷயம், தாக்குதல் உடனடியாக நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியும் இஸ்ரேல் கண்டினியூஸாக அதுக்கும் மீறி ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ இதனால வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னா, இஸ்ரேல் மேலே நான் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கேன், இவனுங்க என் பேச்சை சொல்றதே கேட்க மாட்டானுங்க, இவனுக்காக நான் ஒரு விஷயத்தை செஞ்சா நான் கேட்டேன், இவனுங்க ஒரு விஷயத்தை செய்ய மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இஸ்ரேலை வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என் பேச்சை மீறி அவன் ஈரான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் செய்யப்பட்டு இருக்கு. சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் இப்போ ஏன் ஈரான் அமைதியாக இருக்கு? ஸோ ஓவரால் நேற்றுலேருந்து மொத்த விஷயங்களும் ஓவர் நைட்ல மாறி இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, 13 நாட்கள்ல போர் செஞ்சுட்டு இருந்தாங்க ஈரான் விசஸ் இஸ்ரேல். இந்த 13 நாட்கள்ல நடந்த போர்ல கண்டிப்பா கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்கணும். ஆனா அது வழக்கத்துக்கு மாறா கச்சா எண்ணெய் விலை இறங்கி இருக்கு, பேரல் ரேட்ஸ் குறைஞ்சி இருக்கு. இது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. அதே போல வந்துட்டு ஈரான் வந்துட்டு கத்தாரை தாக்கியிருந்தாங்க. பட் கத்தார் அடுத்த நாளே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா நார்மல் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான் போர் முடிஞ்சது, எல்லாம் அவங்க வேலையை பாருன்னு சொல்லிட்டு. இதே நிலைமை ஈராக்லயுமே இருக்கு. ஸோ ஈராக்னா சைலண்ட் ஒழிச்சிட்டு இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா கத்தார்லயும் ஈராக்லயும் இருக்கிற மக்கள் வந்துட்டு வாண்டடா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரும்பி அவங்க ரெகுலர் லைஃபுக்கும் வந்துட்டு மாறி இருக்காங்க. ஸோ கத்தார் ஈராக் யாரா இருந்தாலுமே சரி, இப்போ எந்த ஒரு பயமும் இல்லாம போர்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு ரெகுலர் லைஃப் அவங்க எப்படி வாழ்றாங்களோ பயமே இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு. ரெண்டாவது ஒரு சைடு என்ன பார்க்கும்போது, ஈரான் விசஸ் அமெரிக்கா அப்படின்ற ஒரு போர் இருந்து இல்லையா, அமெரிக்கா ஈரானோட நியூக்ளியர் சைஸை அடிச்சாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஈரான் வந்துட்டு கத்தாரில் இருக்கிற ஈராக்ல இருக்கிற அமெரிக்காவோட ஏர்பேஸை தாக்கியிருந்தாங்க. பட் அந்த ஒரு தாக்குதல் ஊருக்குள்ள வந்து வெடிக்கல, அதுக்கு மாறா வந்துட்டு மேலே வந்துட்டு இன்டர்செப்ட் செய்யப்பட்டுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா ஈரானை தாக்குச்சு, அதுக்கு பதிலடியாக ஈரான் வந்துட்டு அமெரிக்காவை வந்துட்டு தாக்க முயற்சி பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு இதுல ஒரு வரலாறா மாறிச்சு அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லா மார்க்கெட் ரேஸும் பாசிட்டிவ்ல போய்கிட்டு இருக்கு, எதுவுமே நெகட்டிவா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார் நடந்ததே அப்படின்ற ஒரு அத்தாச்சே இல்லாமல் போயிடுச்சு. எங்கேயுமே வந்துட்டு மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது ஆகவும் இல்லை, எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கு, பாசிட்டிவா போயிட்டு இருக்குன்னு தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கும் $1 மில்லியன் கொஸ்டினா அந்த 400 kg யுரேனியம் ஈரான் எங்க வந்துட்டு பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. இன்கேஸ் ஈரான் கிட்ட அந்த 400 kg யுரேனியம் இருந்தது அப்படின்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 அட்டாமிக் பாம்பை உருவாக்கலாம். அந்த 10 அட்டாமிக் பாம்பில் ஒரு அட்டாமிக் பாம்பை இஸ்ரேல் மேலே போட்டாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இஸ்ரேல் காலி ஆகிடும் அப்படின்றது எந்த சதவீதமும் இல்லை. இந்த ஒரு அட்டாமிக் பாம் மற்ற நாடுகள் சின்ன சின்ன இதுவாக இருக்கு இல்லையா, ஹவுதி, ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இவங்களுக்கு எல்லாமே கையில் போயிடுச்சுன்னா சும்மா பட்டாசு வெடிக்கிற மாதிரி சும்மாவே வந்துட்டு நியூக்ளியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மற்ற நாடுகளை வந்துட்டு தாக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால நியூக்ளியர் வார் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ இன்னும் வரைக்கும் அந்த 400 kg யுரேனியத்தை ஈரான் எங்க வச்சிருக்காங்கன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. இது அமெரிக்காவுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. தொடர்ச்சியா இஸ்ரேல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெத்தன்யாஹூ அவங்க கிட்ட இருக்கிற மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் அப்படின்றது முடிஞ்சிச்சு. இப்போ ஈரான் விசேஷ இஸ்ரேல் வாரில் வந்துட்டு இஸ்ரேல் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவர் டிக்ளேரே பண்ணிட்டாரு. இஸ்ரேல் தான் ஜெயிச்சிருக்கும், ஈரான் வந்துட்டு நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படின்றது. பட் உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்றது பார்க்கும்போது இஸ்ரேல் தான் ஜெயிச்சதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இஸ்ரேல் தான் அதிக அளவில் பாதிக்கவும் பட்டிருக்கு. ஸோ ஈரானை விடவே ஸோ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் காசா மாதிரி தான் இப்போதைக்கு காட்சி அளிக்குது. அப்படி பார்க்கும்போது யாருக்கு அதிகமான அழிவுன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பட் ஈரான் இந்த வாரில் தோத்தது என்னமோ உண்மைதான் அப்படின்றது. ஆனால் இன்னும் வரைக்கும் அவங்க சைலண்டாக இருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் அவங்க பின்னடைவாக இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல இஸ்ரேல் வந்துட்டு பல மாதங்களாக பிளான் போட்டு தான் இந்த அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்துட்டு ஏர் பேஸை முடிக்கணும், ரெண்டாவது வந்துட்டு மிலிட்ரி பேஸை முடிக்கணும், மூணாவது வந்துட்டு நியூக்ளியர் சைட்ஸ் அடிக்கணும், நியூக்ளியர் உருவாக்குறதுக்கான சயின்டிஸ்ட் அதுக்கு அடுத்தது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன் அவங்களோட அட்டாக் பிளான்டாக இருந்தது. பட் ஈரான் கிட்ட அப்படி பிளான்டாக இருந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இஸ்ரேல் ஒரு வாட்டி தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு இவங்க ஒரு 90-100 மிசைல்ஸை அனுப்பி இஸ்ரேலை தாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அங்கே ஒரு இடத்துல லாகாக இருந்தது என்னமோன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேல் நினச்ச மாதிரி ஒன் பை ஒன்னாக அவங்க நினச்சது எல்லாம் வந்துட்டு சரிச்சிட்டு வந்தாங்க ஈரான். இப்போ வரைக்கும் ஈரான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஏர் பேஸ் இல்லை, ப்ராப்பரான மிலிட்ரி பேஸ் இல்லை, ப்ராப்பரான ஐஆர்ஜிசி கமாண்டர் பேஸ் இல்லை, நாலாவது நியூக்ளியர் சைட்ஸ் அப்படின்றது ஒழிக்கப்பட்டாச்சு அமெரிக்காவோட சண்டை போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுமே பெருசாக வந்துட்டு ஈரான் பின்னாடி இல்லை. ஏன்னா இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படின்றது பண்ணும்போது அதே போல் அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கான இப்போ ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை. அதே போல் வெப்பன் டிபார்ட் இந்த ஆயுதங்களில் வைக்கிற இந்த கிடங்குமே வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் சேதங்கள் டெஹ்ரான் முழுக்கவே நடந்திருக்கு. அதாவது ஈரானோட தலைநகரம் டெஹ்ரான் முழுக்கவே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் பல இடங்கள் ஈரான் வந்துட்டு இதனால் அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஆட்கள் இதுக்கு அடுத்தது வழி நடத்துறதுக்கான ப்ராப்பரான சயின்டிஸ்ட்டுமே ப்ராப்பரான மிலிட்ரி அஃபிஷியல்ஸுமே ஈரான் கிட்ட இல்லை. ஸோ இதனாலேயே அவங்க பின்தங்கியுமே இருக்காங்கிறது தான் ஒரு முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஈரான் தோத்ததுக்கான ஒரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்றப்போ ஒத்துமை இல்லைங்க மிடில் ஈஸ்டில். ஓப்பனாக சொல்ல போனோம்னா ஈரானுக்கும் மற்ற அரபு நாடுகளுக்குமே ஆரம்பத்துலேருந்து ஒரு பிரச்சனை என்னன்னா சன்னி அண்ட் ஷியா முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரச்சனை பல வருஷங்களாக வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஈரான் ஷியா மற்றது எல்லாமே வந்துட்டு சன்னி முஸ்லீம்ஸை ஃபாலோ பண்ணவங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றப்போ இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு பிரச்சனைப்போ மற்ற நாடுகள் வராமல் இருந்திருக்காங்க பல வருஷமா. அவன் எப்படி கெட்டு போனா என்ன நமக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த மிடில் ஈஸ்டுக்குள்ளே இருக்கிற பல நாடுகள் வந்துட்டு முடிவு எடுத்திருக்கிறதும் அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இதனால வந்துட்டு ஈரானுக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அப்படின்றது இல்லை. ஈரானை தாக்கிட்டாங்கன்னா மொத்த அரபு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும், ஒன்னா சேர்ந்து இருக்கிற ஆப்போனன்ட்ல இருக்கிற நாட்டை அழிச்சிருக்கணும். ஆனால் இஸ்ரேலுக்கு அப்படி இல்லை. இஸ்ரேலை வந்து ஈரான் தாக்கிடுச்சு அப்படின்றப்போ பிரான்ஸ் ஜெர்மனின்னு சொல்லப்படுற G7 நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்கா ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒத்துமை கூட முஸ்லீம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அரபு நாடுகளுக்குள்ளே இல்லாதது தான் ஈரானோட ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு தோல்விக்கான ஒரு காரணமுமே இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கங்க. மூணாவது ஈரான் தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றப்போ இந்த வாரில் யாரெல்லாம் வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கும்போது நார்த் கொரியாவோட பிரசிடென்டாக இருக்க கிங் ஜாங் உன், சைனாவோட ஷி ஜின்பிங், ரஷ்யாவோட புட்டின், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஈரானை கை வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு இறங்குவோம் இந்த வாரில், மூணாவது வேர்ல்டு வார் 3 அப்படின்றது ஆரம்பிக்கும் அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை இந்த 3 மிகப்பெரிய தலைவர்கள் ஈரான் பின்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. அதுதான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும். ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தா இப்போ இந்த மாதிரி ஒரு தோல்வி ஈரான் அடைஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு நாடுமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அப்போ பேசினவங்க ஏன் இதுக்கப்புறமா ஈரான் கூட டேரெக்டாக இறங்கலை அப்படின்றது தான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கேற்ற மாதிரி ஈரானும் டேரெக்டாக நார்த் கொரியாவையோ சைனா கிட்டேயோ வந்துட்டு நேரில் போய் பேசினாங்களோ இல்லைனா அவங்க இந்த வாரில் ஜாயின் பண்ண சொன்னாங்களோன்றது இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவை கூப்பிட்டுச்சா அந்த மாதிரி ஈரான் இவங்க எல்லாருமே கூப்பிட்டுச்சா அப்படின்றது அடுத்தது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஈரானே பார்த்துக்கும் அப்படின்றது அவங்களோட மெதப்பில் இருந்தாங்களா என்னன்னு விஷயம் தெரியல. பட் ரீசெண்டாக இப்போ ரஷ்யாவை போய் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் போய் பார்த்தாரு. பட் இது வரைக்கும் அந்த ஒரு அப்டேட் என்னன்றது புட்டின் சைட்லேருந்துமே வரல, ஈரான் சைட்லேருந்துமே வரல. அந்த புட்டினோட இதுவும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்படி என்ன தான் பேசினாங்கன்றது ஒரு விஷயமும் தெரியவும் வரல. ஸோ இதுக்கப்புறமா அவங்களோட சப்போர்ட்டும் இதில் கிடைக்கல. சரி, இது 3வது தோல்வி ஈரானுக்கு இருந்தாலும் 4வது தோல்வியாக ஈரானுக்கு எதுவாக இருந்ததுன்னா ஈரானே உருவாக்குன ப்ராக்ஸி தான். ப்ராக்ஸி ஆர்மிஸ் அப்படின்றது ஹெசபுல்லா, ஹவுத்தி, ஹமாஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஈரான் சைட்லேருந்து பண்ணப்பட்ட ஒரு ஆர்மிஸ். அப்படி பார்க்கும்போது அவங்களே வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட்டாக வரல, வெறும் வாய்ஸ் அவார்டாக தான் விட்டாங்க. என்னன்னா ஹவுத்தி வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரெட்சியை வந்துட்டு கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம், ஈரானை தாக்கிட்டிங்கன்னா ரெட்சியில் எந்த கப்பலும் ஓடாதுன்னு சொல்லி பயங்கர ஹவுத்திலாம் பேசினாங்க. ஹெசபுல்லானா நான் ஃபுல் சப்போர்ட்டாக ஈரானுக்கு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்தது. இப்போ ஈரான் வந்துட்டு இஸ்ரேலை தாக்கும்போது ஹமாஸ் காசால தான் இருக்காங்க, அவங்களும் சும்மா தான் இருக்காங்க, ஈரானுக்கு சப்போர்ட்டாக யாருமே வரல. அப்படி பார்க்கும்போது ஈரான் உருவாக்குன ப்ராக்ஸி ஆர்மிஸே ஈரானுக்கு ஆன் டைம்ல சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணல. இதுவுமே ஏன் அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் ஒத்துழைப்பும் அதே போல ஒற்றுமையும் இல்லாத ஒரு காரணம் தான் என்னோட சைட்லேருந்துமே நான் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்களை இருக்கிறதுனால தான் ஈரான் பல விஷயங்களை வந்துட்டு இப்போ இழந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்க்கும்போது இப்போ என்ன நடந்திருக்கு, அவங்க கிட்ட இல்லாத 20-25 வருஷமா அவங்க வந்துட்டு யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஃப்ராக்ஷன் ஆஃப் 10 நாளில் வந்துட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தகர்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ திரும்பி ஆரம்பிக்கணும்னா கூட சரியான ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு இல்லாத ஒரு இடமா வேற இப்போ ஈரான் இருக்கு. அப்படி சயின்டிஸ்ட் இருந்தாலும்
தேவையான ஒரு விஷயங்கள் இப்போ ஈரான் கிட்ட இருக்கு அப்படின்றது தெரியல. நிறைய மிலிட்டரி அஃபிஷியல்ஸ் யாருமே இல்லை வழி நடத்துறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஸ்கிராச்லேருந்து திரும்பியும் வந்துட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஈரான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வருஷம் பின்னாடி திரும்பி ஈரான் போயிட்டாங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. பட் இது வரைக்குமே ஈரான் மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றது தான் என்னோட சைட்லேருந்துமே சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க ஈரான். ஏன்னா உலக நாடுகள் எப்பவுமே ஈரான் அப்படின்றது சொல்லும்போது மிக பெருசு அப்படின்றது நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வாரில் ஈரான் டம்மி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுன்றது ஒரு ஈகோனால கூட மிகப்பெரிய ஒரு முடிவுகள் இதுக்கப்புறம் ஈரான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் சைலண்டாக தான் இருக்குது. பட் இன்னைக்கு வரைக்கும் கூட ஈரான் பின்னடைஞ்சிருக்கு. இந்த வாரில் இன்னைக்கு வரைக்கும் ஈரான் தோத்து தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நிலைமை எப்படி மாறும் அப்படின்றது தெரியல. இதோட பட்சத்தில் தான் இப்போ அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இஸ்ரேலும் ஈரானோட சண்டையை இப்போதைக்கு சீஸ் ஃபயர் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இஸ்ரேல் இப்போ தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றப்போ அயத்துல்லா கிட்ட இருக்க ஈரானில் இருக்கிற அயத்துல்லா கிட்ட இருந்து அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது மாறணும், புது ஆட்சி அப்படின்றது ஈரானில் வரணும். அதே போல் நியூக்ளியர் அப்படின்னு சொல்ல போகிற அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்றத இத்துடன் நிப்பாட்டிடணும், அவங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட ஒரு முழு மூச்சா இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்றது முசார் வழியாக இஸ்ரேலுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் இஸ்ரேல் வந்துட்டு ஈரானை தாக்குவாங்க அப்படின்றது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதைத்தான் அவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியுமே சொல்லுவாங்க. இப்போதைக்கு வேணா இந்த வார் அப்படின்றது சீஸ் ஃபயர் ஆகலாம். பட் எப்போ அவங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருதோ இஸ்ரேலுக்கு, திரும்பியும் நாங்கள் தாக்குவோம், இந்த வார் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டினியூ ஆகும்ன்றது தான் இஸ்ரேலோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த வார் இப்போதைக்கு இஸ்ரேல் விசஸ் ஈரான் அப்படின்றது திரும்பியும் பழைய மாதிரி மாறிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இப்போ 1 by 1 எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா பெருசாக வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஈரான் சும்மா இருக்கிற வரைக்கும் இது அப்படியே போகும். மறுபடியும் ஈரான் இந்த வாரை கையில் எடுத்து வேற ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி அமெரிக்காக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ கொடுத்துட்டாங்கன்னா திரும்பியும் இந்த வாரம் மறுபடியும் சூடு பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இஸ்ரேல் இப்போதைக்கு அமெரிக்காவோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. ட்ரம்போட பேச்சே இப்போ இஸ்ரேல் கேட்கறது இல்லைன்னு சொல்லி ட்ரம்பே இதை வந்துட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ பாவம் இஸ்ரேல் எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமாவும் ஈரான் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லை அமைதியாக இருப்பாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நேற்று வரைக்கும் நடந்த மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்மே ஷேர் பண்ணுங்கள். இதோட மேக்ஸிமம் போர் முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ இதோட அடுத்த டாபிக்ஸை நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் டாபிக்ஸ் இருக்குது. நான் முழுக்க 15 நாள் இதிலே உட்காந்ததுனால மற்ற டாபிக்ஸை கவர் பண்ண முடியல. அடுத்தடுத்து புது டாபிக்ஸை நானும் பேச ஆரம்பிக்க போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ எப்படி இந்த 15 நாள் உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் அடுத்தடுத்த டாபிக்ஸுக்குமே கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் எப்பயுமே பேசுவேன். ஸோ முக்கியமான விஷயங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பயுமே கனெக்டில் இருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.